திருநெல்வேலி மாவட்டத்தின் அந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் சூரியன் தன் உக்கிரத்தை காட்டத் தொடங்கி இருந்தது. புழுதி படிந்த அந்த தெருவின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய ஓட்டு வீடு. அந்த வீட்டின் சுவர்கள் மழையிலும் வெயிலிலும் ஊறிப்போய் அங்கங்கே காரை பெயர்ந்து காணப்பட்டது. ஆனால் அந்த வறுமையையும் மீறி அங்கே ஒரு அமைதி இருக்க வேண்டிய இடத்தில் இன்று ஒரு விதமான பதற்றம் குடிக்கொண்டிருந்தது. வீட்டின் உள்ளே ஒரு பழைய கயிற்று கட்டிலில் 2 வயது அமுதா படுத்திருந்தாள். அவளது பிஞ்சு முகம் காய்ச்சலின் வேகத்தில் சிவந்து போயிருந்தது. உடல் நெருப்பாக கொதித்தது. அம்மா, அம்மா என்று அவளது வாய் மெல்லிய குரலில் முனகிக் கொண்டிருந்தது. 8 வயது ரோகன் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து அதில் ஒரு பழைய துணியை நனைத்து அமுதாவின் நெற்றியில் வைத்தான். அமுதா குட்டி, அழாதடா, இதோ இப்ப சரியாயிடும் என்று அவளது கைகளை பிடித்து கொண்டு ஆறுதல் சொன்னான். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. காலை முதல் அமுதா ஒரு சொட்டு பால் கூட குடிக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த சிறிய அறையின் மற்றொரு மூலையில் ஒரு உடைந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்றிருந்தாள் சாந்தி. அவள் முகத்தில் கவலையின் நிழல் கூட இல்லை. மாறாக அதிகப்படியான மேக்கப் சாதனங்கள் அவள் கைகளில் இருந்தன. உதட்டு சாயம் பூசுவதிலும் கண்களுக்கு மை தீட்டுவதிலும் அவள் காட்டிய அக்கறை பக்கத்தில் உயிருக்கு போராடும் தன் மகளின் மேல் அவளுக்கு இல்லை. அம்மா, அமுதாவுக்கு உடம்பு ரொம்ப சுடுதுமா, அவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, ஏதாவது கொடுக்கலாமா என்று ரோகன் திக்கி திணறி கேட்டான். சாந்தி கண்ணாடியிலிருந்த பார்வையை திருப்பாமலேயே எரிச்சலுடன் பதிலளித்தாள். போடா அங்கிட்டு, காலையில இருந்து 2 பேரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு தலைவலியா வருது. உன் அப்பன் வரட்டும், அவன் வந்து கவனிப்பான். நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? எப்ப பாரு எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காதே. தாயின் அந்த வார்த்தைகள் ரோகனின் பிஞ்சு நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. அவனுக்கு தன் பாட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது. அம்மாண்ணா தெய்வத்தோட மறு உருவம்டா கண்ணா என்று. ஆனால் தன் முன்னால் நின்றிருக்கும் இந்த உருவம் அவனுக்கு தெய்வமாக தெரியவில்லை. ஏதோ ஒரு அறியாத பயத்தையே தந்தது. சாந்தி அடிக்கடி ஜன்னல் வழியாக தெருவை பார்த்து கொண்டிருந்தாள். யாரோ ஒருவனுக்காக அவள் கண்கள் ஏங்கி காத்திருப்பது போல தெரிந்தது. அவள் கையில் இருந்த அலைபேசி அடிக்கடி வைப்ரேட் ஆகி கொண்டே இருந்தது. அதே சமயம் ஊரின் எல்லையில் இருந்த ஒரு கட்டுமான பணியில் ரவி தன் வியர்வையை சிந்தி வேலை செய்து கொண்டிருந்தான். செங்கற்களை சுமந்து கொண்டு ஏணியில் ஏறும்போதும் அவன் மனமெல்லாம் தன் பிள்ளைகளை பற்றியே இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கூலி கிடைச்சா அமுதாவுக்கு பிடிச்ச ஆப்பிளும் சாந்திக்கு ஆசைப்பட்ட அந்த பச்சை நிற புடவையும் வாங்கிட்டு போகணும் என்று தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டான். தன் மனைவி தன் மீது வைத்திருக்கும் அன்பை விட அவள் அழகின் மீது வைத்திருக்கும் காதலை அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் அவளை மகிழ்ச்சியாக வைப்பதே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்தான் அந்த அப்பாவி கணவன். வீட்டில் சாந்தி இப்போது அவசரமாக அலமாரியை திறந்து துணிகளை எடுத்து பையில் அடுக்கி கொண்டிருந்தாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு விதமான குற்ற உணர்வும் அதே சமயம் ஒரு புதிய உலகிற்கு செல்ல போகும் வேகமும் கலந்திருந்தது. மீண்டும் ஜன்னல் வழியாக பார்த்தபோது தெரு முனையில் ஒரு விலை உயர்ந்த கார் வந்து நிற்பது தெரிந்தது. சாந்தியின் முகம் சட்டென மலர்ந்தது. அந்த கார் அவளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை அந்த சிறுவன் ரோகன் அறியவில்லை. அமுதா வலி தாங்க முடியாமல் இப்போது சத்தமாக அழத் தொடங்கினாள். ஆனால் சாந்தி காதுகளை மூடிக்கொண்டு தன் பையை தூக்கி கொண்டு அறையை விட்டு வெளியேற தயாரானாள். வெளியே அடிக்கும் வெயிலை விட சாந்தியின் மனதிற்குள் எரிந்து கொண்டிருந்த பேராசை தீ மிக கொடியதாக இருந்தது. அவள் அந்த சிறிய ஓட்டு வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் வெறுப்புடன் பார்த்தாள். கரை படிந்த சுவர்கள், ஒட்டடை படிந்த கூரை, துருப்பிடித்திருந்த பாத்திரங்கள், இவை அனைத்தும் அவளுக்கு ஒரு சிறைச்சாலையைப் போலவே தோன்றின. இந்த அழுக்கு வாழ்க்கையை வாழவா நான் பிறந்தேன் என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். சாந்திக்கு தன் அழகின் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. கிராமத்து திருவிழாக்களில் ஆண்கள் அவளை திரும்பி பார்ப்பதை கண்டு தான் ஒரு மகாராணி போல வாழ வேண்டியவள் என்று அவள் ஆழமாக நம்பினாள். அந்த நம்பிக்கைக்கு தீ மூட்டியவன் தான் குணசேகரன் அந்த பகுதியின் பெரிய மிராசுதாரரின் மகன். கையில் காசு, வாயில் தேன் ஒழுகும் பேச்சு, நகரத்து பழக்க வழக்கங்கள் நிறைந்த அவன் சாந்தியை சந்தித்த போதெல்லாம் அவளது அழகை புகழ்ந்து தள்ளினான். சாந்தி, நீ இந்த மண் குடிசைக்கும் கையில் அழுக்கு படிந்த வேலைகளுக்கும் பிறந்தவள் இல்லை. உன் அழகுக்கு வைர நகைகளும் பட்டு புடவைகளும் தான் பொருத்தம். என்னோட வந்துவிடு, உன்னை ஒரு பெரிய மாளிகையில் வைத்து ராணி போல பார்த்து கொள்கிறேன் என்று அவன் சொன்ன வார்த்தைகள் சாந்தியின் காதுகளில் மந்திரம் போல ஒலித்து கொண்டிருந்தன. கட்டிலில் அமுதா காய்ச்சலின் வேகத்தில் புரண்டு அழுதாள். அம்மா, வலிக்குதுமா அம்மா என்று அந்த பிஞ்சு கைகள் சாந்தியின் புடவை தலைப்பை பிடிக்க முயன்றன. சாந்தி அருவருப்புடன் தன் புடவையை இழுத்து கொண்டாள். தொடாதே அமுதா, மேக்கப் களைஞ்சிடும், காய்ச்சல் அடிக்குதுன்னா அப்படியே படுத்துக்கிட, ஏன் இப்படி உயிரை எடுக்கிறீங்க என்று கத்தினாள். அவள் கண்களில் தாய்மைக்கான ஈரம் எதுவுமில்லை. மாறாக குணசேகரன் அவளுக்கு காட்டிய அந்த பகட்டான வாழ்க்கையின் பிம்பம் மட்டுமே தெரிந்தது. ரோகன் பயந்து போய் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான். அம்மா, அமுதா குட்டிக்கு உடம்பு ரொம்ப கொதிக்குது,
வலிக்குது. பாட்டி சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லாதப்போ அம்மா மடியில் படுத்தா சரியாயிடும்னு. ஒரு வாட்டி அவளை தூக்குங்கம்மா என்று கெஞ்சினான். சாந்தி அவனை முறைத்து பார்த்தாள். உன் பாட்டிக்கு வேற வேலை இல்லை. எனக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இனி சம்பந்தம் இல்லை ரோகன். நான் போக வேண்டிய இடம் வேற. இனிமே இதெல்லாம் உங்க அப்பன் பார்த்துப்பான் என்றால் மிக கோரமாக. அவளது கனவு உலகத்தில் ரவி ஒரு சாதாரண கூலி தொழிலாளி மட்டுமே. அவன் சிந்தி வரும் வியர்வை அவளுக்கு கசந்தது. அவன் காட்டும் தூய்மையான அன்பு அவளுக்கு பலவீனமாக தெரிந்தது. குணசேகரன் தரும் அந்த போலி மின்னொளி அவளுக்கு தங்கமாக தெரிந்தது. சாந்தி தன் கைப்பைக்குள் குணசேகரன் கொடுத்த ஒரு சிறு புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள். அது ஒரு பிரம்மாண்டமான பங்களாவின் புகைப்படம். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் என்று அவள் இதயம் படபடத்தது. அமுதா சோர்வில் அழுகையை நிறுத்திவிட்டு விக்கல் எடுத்து துடித்தாள். ஆனால் சாந்தி தன் கூந்தலை சரி செய்வதிலும் உதட்டு சாயத்தை திருத்துவதிலும் மட்டுமே கவனமாக இருந்தாள். தன் பிள்ளைகளின் அழுகுரலை விட வெளியே கேட்கப் போகும் அந்த காரின் ஹாரன் சத்தம்தான் அவளுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. தன் அழகையும் இளமையையும் இந்த வறுமையில் வீணாக்க கூடாது என்ற அவளது எரியும் கனவு ஒரு குடும்பத்தையே சாம்பலாக்க தயாராகி கொண்டிருந்தது. மதிய வெயில் உச்சியை பிளந்து கொண்டிருந்தது. ஊரே அடங்கி போய் அமைதியாக இருக்க சாந்தியின் இதய துடிப்பு மட்டும் அவசர கதியில் அடித்து கொண்டிருந்தது. அவள் தன் திட்டத்தை நிறைவேற்ற இதுவே சரியான தருணம் என்று முடிவு செய்தாள். அறையின் ஒரு மூலையில் இருந்த பழைய மர அலமாரியை மெல்ல திறந்தாள். அதன் அடியில் ஒரு சிறிய துணிப்பையில் ரவி சேமித்து வைத்திருந்த பணம் இருந்தது. அது சாதாரண பணமல்ல. ரவி கடந்த ஒரு வருடமாக அமுதாவின் மருத்துவ செலவிற்காகவும் ரோகனின் பள்ளி படிப்பிற்காகவும் ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்த அவனது இரத்தமும் வியர்வையும் கலந்த சேமிப்பு. சாந்தி சிறிதும் தயக்கமின்றி அந்த பணப்பையை எடுத்து தன் பைக்குள் திணித்து கொண்டாள். இதையெல்லாம் வைத்து இவன் என்ன செய்ய போகிறான்? திரும்பவும் ஒரு வருடம் கஷ்டப்பட்டால் சம்பாதித்து விட மாட்டானா? ஆனால் நான் நகரத்திற்கு செல்ல இதுதான் எனக்கு ஆரம்ப முதலீடு என்று தனக்குள் நியாயம் கற்பித்து கொண்டாள். அதே நேரத்தில் டவுன் பஸ்ஸில் ரவி பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் மடியில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பை இருந்தது. அதில் அமுதாவுக்காக வாங்கிய ஒரு சிறிய சிவப்பு கார் பொம்மையும் ரோகனுக்காக ஒரு நோட்டு புத்தகமும் இருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக சாந்தி ஆசைப்பட்ட அந்த பச்சை நிற பட்டுப்புடவை. இன்னைக்கு இதை பார்த்தா சாந்தி எவ்வளவு சந்தோஷப்படுவா என்று நினைத்தபடி ஜன்னல் வழியாக பார்த்த ரவியின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. காலை முதல் முதுகு ஒடிய வேலை செய்த களைப்பு தன் குடும்பத்தின் முகங்களை நினைத்த மாத்திரத்திலேயே அவனுக்கு பறந்து போனது. வீட்டில் சாந்தி கிளம்புவதற்கு தயாராகிவிட்டாள். அவள் ஒரு அழகான பட்டுப்புடவையை உடுத்தி மல்லிகை பூவை சூடிக்கொண்டு ஒரு புதிய மணப்பெண் போல காட்சியளித்தாள். அம்மா, எங்க போறீங்க? ரோகன் அவளை ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் பார்த்தான். சாந்தி அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. எங்கேயாவது போயிட்டு தொலைகிறேன், நீ இங்கே இரு, உன் தங்கச்சியை பார்த்துக்கோ என்று கத்தினாள். ரோகன் அமுதாவை பார்த்தான். அவள் காய்ச்சலில் கண்கள் செருகி கிடந்தாள். அம்மா, அமுதாவுக்கு மூச்சே ஒரு மாதிரி வருதுமா, அவளை தூக்கிக்கிட்டு போறீங்களா என்று ரோகன் அவள் புடவையை தொட்டான். கையெடுடா, புடவை கசங்கிட போகுது. பிச்சைக்கார பசங்க, எப்ப பாரு எதையாவது ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது என்று ரோகனை ஓங்கி தள்ளிவிட்டாள். கீழே விழுந்த ரோகனின் கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. ஆனால் அந்த தாயின் கண்களில் கருணைக்கு பதில் ஒரு விதமான வெறிதான் இருந்தது. குணசேகரனின் கார் ஹாரன் சத்தம் தெருமுனையில் கேட்டது. சாந்திக்கு உலகம் கைக்கு எட்டியது போன்ற உணர்வு. அவள் தன் பையை தூக்கி கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள். அவள் வீட்டின் நிலையை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அங்கே அடுப்பு அணைந்து கிடந்தது. அமுதாவின் காய்ச்சல் தகித்து கொண்டிருந்தது. ரோகன் அழுது கொண்டிருந்தான். ஆனால் சாந்தியின் மனக்கண்ணில் குணசேகரன் சொன்ன அந்த பெரிய மாளிகையும் வைர நகைகளும் மட்டுமே தெரிந்தன. ரவி பஸ்ஸிலிருந்து இறங்கி வீட்டை நோக்கி வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த இனிப்பு பெட்டி அவன் அன்பின் அடையாளமாக இருந்தது. ஆனால் அவன் கட்டிய அந்த காதல் கோட்டை இடிந்து விழப்போவதை அவன் அறியவில்லை. துரோகத்தின் முதல் அடியை எடுத்து வைத்து சாந்தி அந்த வீட்டின் வாசற்படியை கடந்தாள். அந்த நொடி முதல் அந்த வீட்டின் நிம்மதி நிரந்தரமாக விடை பெற்றது. வீட்டின் வெளியே நின்றிருந்த அந்த விலையுயர்ந்த கார் சாந்தியின் கண்களுக்கு ஒரு சொர்க்கத்து வாகனமாக தெரிந்தது. குணசேகரன் காரின் கண்ணாடியை இறக்கி, சீக்கிரம் ஏறு சாந்தி, நேரமாகிறது என்று அழைத்தான். அவனது குரலில் இருந்த அதிகாரமும் அந்த பகட்டும் சாந்தியை முழுமையாக ஆட்கொண்டது. சாந்தி வாசற்படியை தாண்டி வெளியேற முயன்ற போது பின்னால் இருந்து ஒரு சிறு குரல் அலறியது. அம்மா, போயிடாதீங்கம்மா. 8 வயது ரோகன் கீழே விழுந்த காயத்தையும் பொருட்படுத்தாமல் ஓடி வந்து சாந்தியின் புடவை தலைப்பை பலமாக பற்றி கொண்டான். அவன் கண்கள் நீரை சொரிந்து கொண்டிருந்தன. அம்மா,
அமுதா குட்டிக்கு உடம்பு ரொம்ப சுடுது. அவ கண்ணை திறக்க மாட்டேங்கிறா. அவளை தனியா விட்டுட்டு போகாதீங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. சாந்தி அவனை ஆவேசமாக தள்ளிவிட்டாள். கையெடுடா, என் வாழ்க்கையை சீரழிச்சது போதாதுன்னு இப்பவும் வலிய மறைக்கிறியா? நீயும் உன் தங்கச்சியும் என் கழுத்துல தொங்குற பாரம். உங்களால தான் என் இளமையும் அழகும் இந்த மண் குடிசையில வீணா போச்சு என்று கத்தினாள். அவளது வார்த்தைகள் ரோகனின் பிஞ்சு நெஞ்சில் ஆழமான வடுவை ஏற்படுத்தியது. அவன் மீண்டும் கெஞ்சினான். பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட்டு போங்கம்மா. நாங்க இனிமே உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம். ஆனா எங்களை விட்டுட்டு போகாதீங்க. குணசேகரன் காரில் இருந்து இறங்கி வந்து, என்ன சாந்தி, இந்த சின்ன பசங்களுக்காகவா யோசிக்கிறாய்? உன் அழகுக்கு தக்கபடி வாழப் போகிறாயா, அல்லது இங்கே பிச்சைக்காரியாக கிடக்கப் போகிறாயா என்று ஏளனமாக பேசினான். அவமானம் மற்றும் பேராசை இரண்டும் சாந்தியின் கண்ணை மறைத்தன. அவள் ரோகனை பார்த்து, இதோ பார், நான் இனிமே வரமாட்டேன். உன் அப்பன் கிட்ட போய் சொல்லு. இனிமே நான் அவனுக்கு மனைவியும் இல்லை, உங்களுக்கு அம்மாவும் இல்லை. என்னை தேடி வரக்கூடாது என்று கூறிவிட்டு காரில் ஏறினாள். காரின் கதவு சாத்தப்பட்டது. ரோகன் காரின் கண்ணாடியை தட்டி அழுது கொண்டே பின்னால் ஓடினான். அம்மா, அம்மா என்று அவன் குரல் தெருவெங்கும் எதிரொலித்தது. கார் வேகமாக புறப்பட்டு சென்றது. புழுதி படலம் ரோகனை மூடியது. தன் அம்மா மறைந்து போவதை பார்த்த ரோகன் நடு ரோட்டில் மண்டியிட்டு அமர்ந்து விம்மி விம்மி அழுதான். வீட்டின் உள்ளே காய்ச்சலில் கிடந்த அமுதா அம்மா என்று பலவீனமாக முனகினாள். ரோகன் அழுது கொண்டே உள்ளே ஓடினான். அவளது நிலையை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதே நேரத்தில் தெருவின் முனையில் ரவி மகிழ்ச்சியுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த புடவை பை ஆடிக்கொண்டிருந்தது. சாந்திக்கு பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தா அவ கவலையெல்லாம் போயிடும் என்று நினைத்தபடி வீட்டின் முன் வந்தான். வாசல் கதவு திறந்து கிடப்பதையும் ரோகன் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதையும் பார்த்த ரவிக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவன் கையில் இருந்த இனிப்பு பெட்டி கீழே விழுந்து சிதறியது. ரோகன், என்னாச்சு? அமுதாவுக்கு உடம்பு என்னாச்சு? அம்மா எங்கே என்று பதற்றத்துடன் கேட்டான். ரோகன் அழுது கொண்டே ரவியை கட்டிக்கொண்டான். பாப்பா, அம்மா போயிட்டாங்கப்பா. ஒரு பெரிய கார்ல போயிட்டாங்க. நம்மளெல்லாம் துரதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. ரவிக்கு உலகம் சுழல்வது போல இருந்தது. அவன் உள்ளே ஓடி சென்று பார்த்தான். அலமாரி திறந்திருந்தது. சாந்தியின் துணிகள் மறைந்திருந்தன. அவன் சேமித்து வைத்திருந்த பணப்பை காலியாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அமுதா காய்ச்சலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். தன்னையே உயிராக நினைத்த ஒரு கணவனையும் தன்னையே உலகமாக நினைத்த பிஞ்சு குழந்தைகளையும் ஒரு கணம் கூட யோசிக்காமல் வெறும் பகட்டான வாழ்க்கைக்காக தன் குடும்பத்தையே சாம்பலாக்கிவிட்டு சென்றிருந்தாள் சாந்தி. ரவியின் கண்கள் சிவந்தன. அந்த நிமிடமே அவனது காதல் எரிந்து சாம்பலானது. ஒரு தந்தையாக போராட்டமான புதிய பயணம் தொடங்கியது. ரவியின் கால்கள் நடுங்கின. கையில் இருந்த அந்த பச்சை நிற பட்டு புடவை பை நழுவி தரையில் விழுந்தது. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அவன் மனதிற்குள் இருந்த அந்த வண்ணமயமான கனவுகள் அனைத்தும் இப்போது கரிக்கட்டையாய் மாறிவிட்டன. அவன் வீட்டின் உள்ளே நுழைந்த போது அந்த வீடு அவனுக்கு ஒரு சுடுகாடாகவே தோன்றியது. சாந்தி அவனது மனைவியாக வாழ்ந்த அடையாளங்கள் எஞ்சி இருக்கவில்லை. அலமாரி சிதறி கிடந்தது. அவளது சில பழைய வளையல் துண்டுகள் மட்டும் தரையில் கிடந்து அவனது இயலாமையை சிரிப்பது போல தெரிந்தது. சாந்தி, உண்மையாகவே என்னை தனியா விட்டுட்டு போயிட்டியா என்று ரவி ஒரு நிமிடம் சுவரில் சாய்ந்து அப்படியே அமர்ந்தான். அவன் கண்கள் கலங்கவில்லை, மாறாக அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தன. தான் உயிராக கருதிய பெண் தன் முதுகில் குத்திவிட்டு போவாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அப்போது கட்டிலில் இருந்து அமுதாவின் பலவீனமான அழுக்குரல் கேட்டது. ரவி பதறி அடித்து கொண்டு ஓடினான். அமுதாவின் உடல் தளலாய் கொதித்தது. அவளது உதடுகள் வறண்டு கண்கள் பாதி மூடிய நிலையில் இருந்தன. ரோகன், அம்மா பணம் வச்சிருந்த பையை எடுத்துட்டாளா என்று ரவி கேட்டான். ரோகன் அழுது கொண்டே தலையசைத்தான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. அமுதா குட்டிக்கு மருந்து வாங்க வச்சிருந்த காசையும் விடல. ரவி அவசரமாக தான் சட்டை பையை தடவினான். இன்றைய கூலி பணம் வெறும் 200 ரூபாய்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் அமுதாவின் நிலைமைக்கு அது எதற்கும் போதாது. ஊர் மருத்துவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் மருந்து வாங்க கூட பணம் வேண்டுமே. வெளியே தெருவில் மக்கள் கூட தொடங்கினார்கள். சாந்தி காரில் ஏறி சென்றதை ஊரே பார்த்திருந்தது. என்ன ரவி, பொண்டாட்டியை கோட்டை விட்டுட்டியே, அவ ஊர் மிராசுதாரன் மகனோட ஓடி போயிட்டாலாமே என்று ஒருவன் இரக்கமின்றி கேட்டான். அந்த வார்த்தைகள் ரவியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு போங்க என்று ரவி கத்தினான். அவமானமும் வேதனையும் அவனை சூழ்ந்தன. இரவு மெல்ல படர்ந்தது. அந்த சிறிய வீட்டில் மின்சாரம் கூட இல்லை. ரவி பில் கட்டாததால் ஏற்கனவே துண்டிக்கப்பட்டிருந்தது. இருட்டில் அமுதா மூச்சுவிட கஷ்டப்பட்டாள். ரவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் மனைவியின் துரோகத்தை நினைத்து அழுவதா அல்லது கையில் காசில்லாமல் சாக கிடக்கும் மகளை காப்பாற்றுவதா? அவன் ஒரு முடிவுக்கு வந்தான்.
அமுதாவை ஒரு துணியில் சுருட்டி தூக்கி கொண்டான். ரோகன் கதவை பூட்டு, கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்றான். அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவன் முகம் கல்லாக மாறி இருந்தது. அந்த இருண்ட இல்லம் அவனது பழைய வாழ்க்கையின் முடிவு என்பதை அவன் உணர்ந்தான். கையில் ஒரு பைசா கூட இல்லை. ஆனால் நெஞ்சில் தன் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு வெறி மட்டும் மின்னலாய் வெட்டியது. அவமானத்தை சுமந்து கொண்டு ஒரு கையில் நோயுற்ற மகளையும் மறு கையில் பயந்து நடுங்கும் மகனையும் பிடித்துக்கொண்டு ரவி அந்த இருண்ட தெருவில் ஓடத் தொடங்கினான். இரவின் இருள் அந்த ஊரை மூழ்கி இருந்தாலும் ரவியின் மனதில் அதைவிட கார்மேகம் சூழ்ந்திருந்தது. அமுதாவை தூக்கி கொண்டு ஊர் மருத்துவர் வீட்டிற்கு ஓடினான் ரவி. ஆனால் அங்கே அவனுக்கு காத்திருந்தது ஏமாற்றம் மட்டுமே. ரவி, குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல் வந்திருக்கு, உடனே டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். இங்கே கொடுக்கிற மருந்து இனி வேலை செய்யாது என்று மருத்துவர் கைவிரித்து விட்டார். ரவி மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தபோது தெருமுனையில் நின்றிருந்த சில ஆண்கள் அவனை பார்த்து நையாண்டியாக பேசினார்கள். என்ன ரவி, லட்சுமி மாதிரி இருந்த பொண்டாட்டி லட்சக்கணக்கில் பணத்தோட ஓடி போயிட்டா, இப்போ பாப்பாவுக்கு மருந்து வாங்க கூட வழி இல்லாம நிக்கிறியே என்று ஒருவன் ஏளனம் செய்தான். அந்த சொற்கள் ரவியின் காயத்தில் உப்பை கொட்டுவது போல் இருந்தது. ஒரு நிமிடம் அவனது தன்மானம் அவனை தடுத்தது. ஆனால் கையில் இருந்த அமுதாவின் உடல் தளலாய் கொதிப்பதை கண்டதும் அவன் தன்மானத்தை விட தந்தமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் நேராக அந்த ஊர் பெரியவர் வீட்டிற்கு சென்றான். அவரிடம் ரவிக்கு சொந்தமாக இருந்த அவனது முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு சிறிய நிலத்தின் பட்டாவை நீட்டினான். ஐயா, என் பிள்ளையை காப்பாற்றணும். இந்த நிலத்தை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. இதை நீங்களே எடுத்துக்கங்க. எனக்கு இப்போ பணம் வேணும் என்று ரவி அவர் காலில் விழுந்தான். பெரியவர் யோசித்தார். ரவி, இது உன் முன்னோர்களோட கடைசி அடையாளம். ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ என்றார். என் பிள்ளைகளோட உயிர் மூச்சை விட அந்த நிலம் எனக்கு பெருசு இல்லை ஐயா என்று ரவி உறுதியாக சொன்னான். நிலம் கைமாறியது. கையில் கிடைத்த பணத்துடன் ஒரு வாடகை காரை பிடித்துக்கொண்டு ரவி அமுதாவை நகரத்து மருத்துவமனையில் சேர்த்தான். மருத்துவமனையின் வறண்டாவில் ரோகன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ரவி அவனது அருகே சென்றான். ரோகனின் கண்கள் கலங்கி இருந்தன. அவன் ரவியின் கைகளை பிடித்துக்கொண்டு, அப்பா, அம்மா மாதிரியே அமுதாவும் நம்மளை விட்டு போயிடுவாளா என்று விம்மி அழுதான். ரவி ரோகனை தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவனது கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு தீர்க்கமான உறுதி இருந்தது. இல்லடா ரோகன், இனி யாரும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அந்த பெண் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனா நான் இருக்கேன். இனிமேல் நான் தான் உங்களுக்கு அப்பா, நான் தான் உங்களுக்கு அம்மா. உங்களை ஒரு குறையும் இல்லாம வளர்ப்பேன். இது உங்க அப்பா மேல சத்தியம் என்று அந்த மருத்துவமனை வறண்டாவில் வைத்து ஒரு சபதத்தை எடுத்தான். சாந்தி விட்டு சென்றது ஒரு வெறுமையை மட்டுமல்ல, ரவிக்குள் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு சிங்கத்தையும் எழுப்பிவிட்டது. ஒரு கணவனாக அவன் தோற்றிருக்கலாம், ஆனால் ஒரு தந்தையாக அவன் ஒருபோதும் தோற்கப் போவதில்லை என்று முடிவு செய்தான். அமுதாவுக்கு சிகிச்சை தொடங்கியது. ரவி அந்த மருத்துவமனை வாசலிலேயே அமர்ந்து இனி வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள தயாரானான். ஒரு உடைந்த குடும்பத்தை ஒரு தந்தை தன் உழைப்பால் எப்படி கட்டப் போகிறான் என்பதற்கான முதல் அடியை அன்று எடுத்து வைத்தான். நகரத்தின் பகட்டான வெளிச்சம் சாந்தியின் கண்களை பறித்தது. குணசேகரன் அவளை அழைத்து சென்றது ஒரு பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புக்கு. பட்டு மெத்தைகள், குளிர்சாதன வசதி, விதவிதமான உணவுகள் என சாந்தி கண்ட கனவுகள் அனைத்தும் நனவானது போல தோன்றியது. ஆரம்பத்தில் குணசேகரன் அவளை கொண்டாடினான். விலை உயர்ந்த பட்டு புடவைகளையும் நவீன நகைகளையும் வாங்கி கொடுத்து அவளை ஒரு இளவரசியைப் போல நடத்தினான். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு காணல் நீரை போல மிக விரைவில் மறைய தொடங்கியது. நாட்கள் செல்ல செல்ல குணசேகரின் உண்மை முகம் மெல்ல மெல்ல வெளிப்பட்டது. அவன் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது வெறும் வேடம். உண்மையில் அவன் ஒரு தீவிரமான சூதாடி. பகல் முழுவதும் தூங்குவதும் இரவு நேரங்களில் கிளப்புகளிலும் ரகசியமான சூதாட்ட விடுதிகளிலும் தன் காலத்தை கழிப்பதே அவனது வாடிக்கையாக இருந்தது. ஒரு நாள் இரவு சாந்தி அவனுக்காக காத்திருந்து களைத்து போயிருந்தாள். நள்ளிரவு தாண்டி வந்த குணசேகரன் மது போதையில் தள்ளாடினான். அவனது உடையில் இருந்து வந்த சிகரெட் வாடை சாந்திக்கு அருவருப்பை தந்தது. ஏன் இவ்வளவு நேரம்? நீங்க சொன்ன அந்த பிசினஸ் மீட்டிங் இதானா என்று சாந்தி தயக்கத்துடன் கேட்டாள். குணசேகரன் அவளை ஏளனமாக பார்த்து சிரித்தான். பிஸ்னஸா? அதெல்லாம் உன்னை இங்கே கூட்டிட்டு வர நான் சொன்ன பொய் சாந்தி. நான் ஒரு சூதாடி. இன்னைக்கு மட்டும் 5 லட்சம் தோத்துட்டேன் என்று சாதாரணமாக சொன்னான். சாந்தி அதிர்ந்து போனாள். 5 லட்சமா? அவ்வளவு பணத்துல என் கிராமத்தையே வாங்கி இருக்கலாமே, ஏன் இப்படி செய்கிறீங்க? குணசேகரன் அவள் அருகில் வந்து அவளது தாடையை பலமாக பிடித்து உயர்த்தினான். அதிகமா கேள்வி கேட்காத சாந்தி. உன்னை நான் இங்கே எதுக்காக கூட்டிட்டு வந்தேனே தெரியுமா? ஒரு
அழகான பொம்மை என் கூட இருந்தா என் அந்தஸ்து உயரும்னு தான். உனக்கு தேவையான சாப்பாடு துணி கிடைக்குதுல, அதோட நிறுத்திக்கோ. உன் புருஷன் மாதிரி நான் உன் பின்னாடி பாசம்னு சுத்த மாட்டேன் என்று அவன் சொன்ன வார்த்தைகள் சாந்தியின் கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது. அந்த நிமிடம் சாந்திக்கு ரவியின் நினைவு வந்தது. ரவி ஒரு நாளும் அவளை கசந்து பேசியதில்லை. அவன் வியர்வை நாற்றத்தோடு வந்தாலும் அவன் பார்வையில் ஒரு தூய்மையான அன்பு இருந்தது. ஆனால் இங்கே இந்த வாசனை திரவியங்களுக்கு பின்னால் ஒரு சாக்கடையே ஒளிந்திருந்தது. குணசேகரன் அவளை வெறும் அலங்கார பொருளாகவே நடத்தினான். அவளுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் ஏதுமில்லை. அவனது நண்பர்கள் வரும்போது அவள் ஒரு காட்சி பொருளாக நிற்க வேண்டி இருந்தது. சாந்திக்கு இப்போதுதான் புரிய தொடங்கியது. தான் ஒரு சிறையிலிருந்து தப்பி வந்து அதைவிட கொடுமையான ஒரு தங்க கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஒரு நாள் குணசேகரன் அவளது பையை சோதனை செய்வதை கண்டான். என் நகைங்க எங்கே என்று சாந்தி அலறினாள். அதையெல்லாம் வச்சுதான் நேற்று ராத்திரி சூதாடினேன். எல்லாம் போச்சு, இனிமே புதுசா ஜெயிக்கணும் என்று குணசேகரன் கூலாக சொன்னான். சாந்தியின் கால்கள் நடுங்கின. அவள் எதை தேடி வந்தாலோ அது கையை விட்டு நழுவி கொண்டிருந்தது. ரவியிடம் இருந்து திருடி வந்த பணமும் அவள் கொண்டு வந்த நகைகளும் மெல்ல மெல்ல அந்த சூதாட்ட படுகொலியில் கரைந்து கொண்டிருந்தன. காணல் நீரை தண்ணீர் என்று நம்பி ஓடி வந்த மானை போல சாந்தி இப்போது தாகத்திலும் தவிப்பிலும் சிக்கி கொண்டாள். அவளுக்கு தன் குழந்தைகளின் நினைவு ஒரு கணம் வந்து போனது. ஆனால் இன்னும் அவளது அகந்தை அவளை திரும்பி போக விடாமல் தடுத்தது. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அது ஆறாத வடுக்களையும் ஆற்றும் வல்லமை கொண்டது. சாந்தி வீட்டை விட்டு வெளியேறி 6 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. அந்த 6 ஆண்டுகளில் ரவி ஒரு மனிதனாக அல்ல, ஒரு இயந்திரமாகவே வாழ்ந்தான். அதிகாலை 4 மணிக்கே ரவியின் நாள் தொடங்கும். பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சி வைத்துவிட்டு ரோகனை பள்ளிக்கு தயார் செய்வான். அமுதா இன்னும் சிறுமி என்பதால் அவளை பக்கத்து வீட்டு வயதான பாட்டியிடம் விட்டுவிட்டு நேராக கட்டுமான வேலைக்கோ அல்லது வயல் வேலைக்கோ ஓடுவான். மற்றவர்கள் மதிய உணவுக்கு பின் ஓய்வெடுக்கும் போது ரவி கூடுதல் கூலிக்காக மூட்டை தூக்கும் வேலைக்கு செல்வான். அவனது கடின உழைப்பு வீண் போகவில்லை. ரோகன் இப்போது 8ஆம் வகுப்பு படிக்கிறான். தன் தந்தை படும் கஷ்டத்தை பார்த்தே வளர்ந்ததால் அவனுக்கு படிப்பின் மீது தீராத தாகம் இருந்தது. வகுப்பில் எப்போதும் முதல் மாணவனாகவே வந்தான். பள்ளி முடிந்து வந்ததும் விளையாட செல்லாமல் தன் தந்தைக்கு உதவியாக வீட்டு வேலைகளை செய்வான். அமுதாவுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுப்பான். அமுதா ரவியின் உயிர் நாடி. சாந்தியின் சாயல் அவளிடம் இருந்தாலும் அவளது சுபாவம் ரவியை போல இருந்தது. அப்பா, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் சீக்கிரம் வளர்ந்து உங்களுக்கு பெரிய வீடு கட்டி தருவேன் என்று அவள் சொல்லும்போது ரவியின் 6 கால உழைப்பும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். ரவிக்கு ஒரே ஒரு லட்சியம் மட்டுமே இருந்தது. தன் பிள்ளைகளுக்காக தான் விற்ற அந்த முன்னோர்களின் நிலத்தை மீண்டும் மீட்க வேண்டும் என்பதுதான் அது. ஒவ்வொரு ரூபாயாக சேமித்தான். பழைய கிழிந்த சட்டையையே தைத்து போட்டுக்கொண்டான். ஒருவேளை உணவை தவிர்த்து அந்த பணத்தை சேமிப்பு உண்டியலில் போட்டான். இறுதியாக அந்த நாள் வந்தது. தான் விற்ற நிலத்தை அதே ஊர் பெரியவரிடம் சென்று வட்டியும் முதலுமாக பணத்தை கொடுத்து மீண்டும் மீட்டான். ரவி, உன் உழைப்புக்கு முன்னாடி இந்த நிலம் சின்னதுப்பா. உன் பொண்டாட்டி போனப்போ எல்லாரும் உன்னை ஏளனமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தாயாவும் தந்தையாகவும் நீ ஜெயிச்சு நிற்கிற என்று பெரியவர் பாராட்டினார். நிலத்தை மீட்ட கையோடு ரவி அங்கேயே ஒரு சிறிய ஆனால் உறுதியான ஓட்டு வீட்டை கட்டினான். அந்த வீட்டிற்கு தன் பிள்ளைகளின் பெயரையே சூட்டினான். முன்பு சாந்தியுடன் வாழ்ந்த அந்த சிதிலமடைந்த குடிசை இருந்த இடத்தில் இப்போது ரவியின் நேர்மையும் உழைப்பும் ஒரு அழகான இல்லமாக எழுந்து நின்றது. மாலை நேரத்தில் தன் புதிய வீட்டின் திண்ணையில் ரோகனையும் அமுதாவையும் அணைத்தபடி அமர்ந்திருந்த ரவியின் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அவன் எதையும் சாந்திக்காக செய்யவில்லை. அவளை பழி வாங்கவும் நினைக்கவில்லை. ஆனால் ஒரு தந்தை நினைத்தால் உடைந்த குடும்பத்தை சொர்க்கமாக மாற்ற முடியும் என்பதை உலகுக்கு நிரூபித்திருந்தான். ஆனாலும் அந்த வீட்டின் சுவர்களில் சாந்தியின் நிழல் கூட படாமல் ரவி பார்த்து கொண்டான். அவளை பொறுத்தவரை அவள் அந்த பிள்ளைகளின் மனதில் என்றோ இறந்துவிட்டாள். நகரத்தின் பகட்டான விளக்குகள் சாந்தியின் வாழ்க்கையில் இருளை மட்டுமே மிச்சம் வைத்திருந்தன. 6 ஆண்டுகள் ஓடிவிட்ட நிலையில் அவள் தேடி வந்த அந்த சொர்க்கம் இப்போது ஒரு நரகமாக மாறி இருந்தது. குணசேகரனின் அன்பு என்பது வெறும் வேடம் என்பது அவளுக்கு உரைக்கத் தொடங்கியது. ஆரம்பத்தில் ஆசையாக பேசி கவர்ந்த அதே குணசேகரன் இப்போது சாந்தியை ஒரு அடிமையைப் போல நடத்தினான். அவளிடம் எஞ்சியிருந்த கடைசி நகையையும் பிடுங்கிக் கொண்டு போய் சூதாட்டத்தில் தோற்றுவிட்டு வந்தான். மதுவின் பிடியில் சிக்கி இருந்த அவன் பணத்தை இழக்கும் போதெல்லாம் அந்த ஆத்திரத்தை சாந்தியின் மீது காட்டினான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறேன், நீ எதுக்கு இங்கே இருக்க? உன்னை நம்பி வந்தேனே, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று கத்திக்கொண்டே சாந்தியை துன்புறுத்தினான். அவளது அழகு மங்கத் தொடங்கி இருந்தது. கண்களுக்கு கீழே கரு வளையங்களும் முகத்தில் ஒரு விதமான பயமும் நிரந்தரமாக குடியேறின. ஒரு நாள் நள்ளிரவு குணசேகரன் வீட்டிற்கு வரும்போது அவனுடன் 2 அசிங்கமான தோற்றம் கொண்ட நபர்கள் வந்திருந்தனர். அவர்கள் சாந்தியை பார்க்கும் பார்வை அருவருப்பாக இருந்தது. குணா, இவதானா
அந்த பொண்ணு என்று ஒருவன் கேட்டான். குணசேகரன் போதையில் தடுமாறியபடி, ஆமாம், சூதாட்டத்துல நான் தோத்த 5 லட்சத்துக்கு பதிலா இவளை நீங்க ஒரு மாசத்துக்கு உங்க கூட வச்சுக்கலாம், இதுதான் நம்ம டீல் என்று கூலாக சொன்னான். சாந்தி இடி விழுந்தது போல நின்றாள். என்ன சொல்றீங்க குணா? நான் உங்களை நம்பிதானே வந்தேன், என்னை இப்படி விற்க பார்க்குறீங்களே, உங்களுக்கு அறிவே இல்லையா என்று அலறினாள். நம்பிக்கையா? எப்போ உன் புருஷனையும் பெத்த பிள்ளைகளையும் விட்டுட்டு என் கூட வந்தியோ அப்பவே உன் மேல இருந்த மரியாதையும் போயிடுச்சு. சாந்தி, தன் பிள்ளைங்களுக்கு உண்மையா இல்லாதவ எனக்கு மட்டும் எப்படி உண்மையா இருப்ப? உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சியா? இதோ பாரு, காசு கொடுத்துட்டாங்க, பேசாம இவங்க கூட போயிடு என்று குணசேகரன் அவளை அந்த நபர்களிடம் தள்ளினான். சாந்திக்கு அப்போதுதான் புரிந்தது, அவள் ஒரு கொடூரமான வலையில் சிக்கி இருக்கிறாள் என்று. அந்த நபர்கள் அவளை பிடிக்க நெருங்கிய போது சாந்தி சமையலறைக்கு ஓடி ஒரு மிளகாய் பொடி டப்பாவை எடுத்து அவர்கள் கண்களில் தூவினாள். அவர்கள் அலறிக்கொண்டு நிலைகுலைய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கதவை திறந்து வெளியே ஓடினாள். மின்னல் வேகத்தில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் படிக்கட்டுகளில் இறங்கினாள். நில்லடி, உன்னை விடமாட்டேன் என்று குணசேகரனின் குரல் பின்னாலிருந்து கேட்டது. ஆனால் சாந்தி நிற்கவில்லை. செருப்பு கூட இல்லாமல் கலைந்த தலையுடனும் கிழிந்த புடவையுடனும் அந்த நள்ளிரவு சாலையில் ஓடினாள். மழை பெய்ய தொடங்கி இருந்தது. அந்த பெருமழையில் அவளது கண்ணீரும் மேக்கப்பும் கரைந்து ஓடின. தெரு நாய்கள் அவளை பார்த்து குரைத்தன. ஒரு காலத்தில் ராணி போல வாழப்போகிறேன் என்று கார் ஏறி வந்த அதே சாந்தி இன்று உயிர் பிழைக்க ஒரு பிச்சைக்காரியைப் போல தெருவில் ஓடிக்கொண்டிருந்தாள். ஒரு இருட்டான சந்திற்குள் ஒளிந்து கொண்டு சுவரில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். அவளுக்கு இப்போது ரவியின் முகம் நினைவுக்கு வந்தது. என்னை அடிக்காதே, தொடாதே என்று அவள் சொன்னபோது கூட ரவி அவளை கண்ணியமாகத்தான் நடத்தினான். ஆனால் காதலிப்பதாக சொன்ன குணசேகரன் அவளை விலைக்கு விற்க துணிந்து விட்டான். அவளது அகந்தை இன்று சுக்குநூறாக உடைந்திருந்தது. ஆனால் அவளால் மீண்டும் திரும்பி செல்ல முடியுமா? அந்த பாவக்கரையை சுமந்து கொண்டு அவளால் எங்கே போக முடியும்? சாந்தியின் வாழ்க்கை இப்போது ஒரு திசை அறியாத இருண்ட பாதையில் பயணிக்க தொடங்கியது. விதி யாரையும் விடுவதில்லை. தான் செய்த வினைக்கான பலனை அறுவடை செய்யும் காலம் சாந்திக்கு தொடங்கியது. குணசேகரனிடம் இருந்து தப்பித்து ஓடிய சாந்திக்கு நகரத்தின் வீதிகள் புகலிடம் தரவில்லை, மாறாக பயத்தையே தந்தன. கையில் ஒரு பைசா இல்லை. உடுத்தியிருந்த உடையும் கிழிந்திருந்தது. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. சாந்தி இப்போது நகரத்தின் அழுக்கு படிந்த நடைபாதைகளில் ஒருத்தியாக மாறிப்போனாள். ஒரு காலத்தில் எந்த அழகின் மீது கர்வப்பட்டு தன் குடும்பத்தையே தூக்கி எறிந்தாலோ அந்த அழகே இப்போது அவளை விட்டு விடை பெற்றிருந்தது. சரியான உணவில்லாததால் உடல் மெலிந்து கன்னங்கள் ஒட்டி போயின. தெருவோர குழாய்களில் குளிப்பதும் யாராவது போடும் பழைய துணிகளை உடுத்துவதுமே அவளது வாழ்க்கையானது. அவளது முகம் அடையாளம் தெரியாத அளவிற்கு சிதைந்து போனது. தலைமுடி சிக்கு பிடித்து முகம் அழுக்கு படிந்து கண்களில் அந்த பழைய திமிர் மறைந்து ஒரு விதமான வெறிச்சோடிய பார்வை குடியேறியது. இப்போது அவளை பார்த்தால் யாரும் சாந்தி என்று சொல்ல மாட்டார்கள். ஏதோ ஒரு பைத்தியம் அல்லது பிச்சைக்காரி என்று சொல்லி ஒதுங்கி போனார்கள். ஒரு நாள் மாலை ஒரு ஹோட்டல் வாசலில் மிச்சம் மீதி உணவிற்காக காத்திருந்தாள் சாந்தி. அப்போது அங்கிருந்த ஒரு கண்ணாடி ஜன்னலில் தன் முகத்தை பார்த்தாள். அவளுக்கே அவளை அடையாளம் தெரியவில்லை. இதுவா நான்? இந்த முகத்துக்காகவா ரவியையும் என் பிள்ளைகளையும் நடு தெருவில் விட்டுட்டு வந்தேன் என்று அவளுக்குள் ஒரு ஏக்கம் அலை மோதியது. அந்த நிமிடம் பல வருடங்களுக்கு முன்பு தன் மகன் ரோஹன் அம்மா பசிக்குதுமா என்று அழுத குரல் அவளது காதுகளில் ரிங்காரமிட்டன. காய்ச்சலில் துடித்த அமுதாவின் அந்த பிஞ்சு முகமும் அம்மா என்று பலவீனமாக அழைத்ததும் அவளது இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. அன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு வாய் சோறு போடாம வந்தேனே, இன்னைக்கு நான் ஒரு வாய் சோற்றுக்காக தெரு தெருவா அலைகிறேனே, இதுதான் கர்மாவின் கணக்கா என்று அந்த நடைபாதையிலேயே அமர்ந்து கதறி அழுதாள். அவள் பசி மறந்து போயிருந்தது. இப்போது அவளுக்கு தேவைப்பட்டது ஒருவேளை உணவு அல்ல, தன் பிள்ளைகளின் மன்னிப்பு. ஆனால் அத்தனை துரோகங்களுக்கு பிறகு அவளால் எப்படி முகம் காட்ட முடியும்? தன் பிள்ளைகள் இப்போது எப்படி இருப்பார்கள்? அமுதா உயிரோடு இருப்பாளா? ரவி இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டிருப்பானா? இப்படி 1000 கேள்விகள் அவளை வாட்டின. அவளது அகந்தை முழுவதுமாக அழிந்து அந்த இடத்தில் இப்போது ஒரு தாயின் ஏக்கம் முளைக்கத் தொடங்கியது. ஆனால் அந்த ஏக்கம் இப்போது மிக தாமதமாக வந்திருந்தது. தெருவோரம் வீசப்பட்ட காகிதத்தை போல கிடந்த சாந்தி ஒரு முடிவுக்கு வந்தாள். சாவதற்கு முன்னால் ஒரு முறையாவது தன் பிள்ளைகளை பார்த்துவிட வேண்டும். அவர்கள் தன்னை அடையாளம் காணாவிட்டாலும் பரவாயில்லை, தூரத்தில் இருந்து ஒரு முறை பார்த்தாலே போதும் என்று முடிவெடுத்தாள். அந்த பிச்சைக்காரி கோலத்திலேயே தன் கிராமத்தை நோக்கி நடைப்பயணத்தை தொடங்கினாள். பல 100 மைல்கள் கால்நடையாகவே கடந்து வழியில் யாராவது போடும் உணவை உண்டு ஒரு வழியாக தன் பழைய கிராமத்தின் எல்லையை அடைந்தாள் சாந்தி. ஒவ்வொரு அடியும் அவளுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. கிராமத்தின் நுழைவாயிலில் இருந்த அந்த ஆலமரம் இன்னும் அப்படியே இருந்தது. ஆனால் அந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த
பெரியவர்களுக்கு இவளை அடையாளம் தெரியவில்லை. அழுக்கு படிந்த கிழிந்த சேலை, சிக்கு பிடித்த தலைமுடி, ஒட்டிய வயிறு என ஒரு பிச்சைக்காரியின் கோலத்தில் இருந்த அவளை பார்த்து, பாவம், எங்கிருந்தோ வந்த பைத்தியம் போல என்று கூறி ஒதுங்கி கொண்டனர். சாந்தி மெல்ல மெல்ல தன் பழைய வீடிருந்த தெருவிற்குள் நுழைந்தாள். அவள் மனதில் இருந்ததெல்லாம் அந்த பழைய ஓட்டை விழுந்த கூரை வீடும் வறுமை படிந்த வாசலும்தான். ஆனால் அந்த இடத்திற்கு வந்தபோது அவள் கண்கள் வியப்பில் விரிந்தன. அங்கே பழைய குடிசை இல்லை. அதற்கு பதிலாக ஒரு அழகான சிறிய ஓட்டு வீடு எழுந்து நின்றது. சுவர்களுக்கு புது வர்ணம் பூசப்பட்டிருந்தது. வாசலில் அழகாக கோலமிடப்பட்டிருந்தது. திண்ணையில் ஒரு துளசி மாடம் மின்னியது. அந்த வீட்டை பார்க்கும் போதே அங்கு குடிக்கொண்டிருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் அவளுக்கு தள்ளாடியது. ரவி இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இருக்கிறானா? என்னையும் என் பிள்ளைகளையும் நடுத்தெருவில் விட்டுவிட்டு போக மாட்டான் என்று எனக்கு தெரியுமே என்று நினைத்த போது சாந்தியின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. ஆனால் அந்த வீட்டில் நுழைய அவளுக்கு தார்மீக உரிமை இல்லை என்பது அவளது உள்ளுணர்வுக்கு புரிந்தது. அவள் பக்கத்து வீட்டு சுவரை பிடித்துக்கொண்டு மறைந்து நின்றாள். சரியாக அந்த நேரம் வீட்டின் கதவு திறக்கப்பட்டது. ஒரு உயரமான அழகான இளைஞன் வெளியே வந்தான். அவன் முகத்தில் ஒரு விதமான கம்பீரம் இருந்தது. அவன் அணிந்திருந்த சட்டை சுத்தமாக தேய்க்கப்பட்டிருந்தது. அவன் கையில் ஒரு பைக்கின் சாவி இருந்தது. சாந்திக்கு மூச்சு நின்றது போல இருந்தது. அந்த முகம் அப்படியே ரவியின் ஜாடை. ஆனால் கண்களில் அவளது சாயல் தெரிந்தது. ரோஹன், என் மகனா இது என்று அவள் வாய் முணுமுணுத்தது. 8 வயதில் அழுது கொண்டே தன் பின்னால் ஓடி வந்த அந்த சிறுவன் இன்று ஒரு இளைஞனாக வளர்ந்து நிற்பதைக் கண்டு அவளுக்குள் ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. ரோஹன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அவனது அசைவுகளில் ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அவன் ஒரு முறை அந்த தெருவை நிமிர்ந்து பார்த்தான். சாந்தி சுவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவனது கண்கள் அந்த பக்கம் திரும்பிய போது சாந்தியின் இதயம் பலமாக அடித்து கொண்டது. தன் மகன் தன்னை இப்படி ஒரு கோலத்தில் பார்ப்பதை அவளால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ரோஹன் பைக்கை ஓட்டிக்கொண்டு அவளை கடந்தே சென்றான். அவன் போகும்போது எழுந்த அந்த புகையோடு சாந்தியின் பழைய நினைவுகளும் சுழன்றன. அவன் ஒரு முறை கூட அந்த பிச்சைக்காரியை திரும்பி பார்க்கவில்லை. நான் வளர்க்க வேண்டிய பிள்ளை இன்று ஒரு சிங்கமாக வளர்ந்து நிற்கிறான். இதை பார்க்க எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் அவனை தொட எனக்கு அருகதை இல்லை என்று சாந்தி அந்த சுவற்றில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். அவளது சொந்த ஊரே அவளுக்கு இப்போது ஒரு அந்நிய தேசமாக தெரிந்தது. அந்த வீட்டின் மகிழ்ச்சியில் அவளுக்கு பங்கில்லை என்பதை அந்த முதல் சந்திப்பு அவளுக்கு உணர்த்தியது. சாந்தி அந்த வீட்டு சுவரோரம் அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்திருந்தாள். அவளது கண்கள் அந்த வீட்டின் வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. சிறிது நேரத்திற்கு முன்பு பைக்கில் சென்ற ரோஹன் இப்போது ஏதோ ஒரு வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான். ரோஹன் பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கும்போது சுவரோரம் அமர்ந்திருந்த அந்த அழுக்கு படிந்த உருவத்தை பார்த்தான். சாந்தியின் உடல் நடுங்கியது. அவன் என்னை அடையாளம் கண்டுகொள்வானா? அம்மா என்று ஓடி வருவானா? அல்லது துரோகி என்று காரி உமிழ்வானா என்று 1000 எண்ணங்கள் அவள் தலைக்குள் ஓடின. அவள் தன் முகத்தை தன் கிழிந்த முந்தானையால் லேசாக மறைக்க முயன்றாள். ரோஹன் மெல்ல அவளை நோக்கி நடந்தான். சாந்திக்கு மூச்சு நின்றது போல இருந்தது. அவனது நிழல் அவள் மீது விழுந்தது. அந்த நிழலில் கூட ஒரு கம்பீரம் இருந்தது. ரோஹன் குனிந்து தன் பேண்ட் பையை தடவினான். சாந்தியின் இதயம் பலமாக துடித்தது. இதோ அவன் என்னை அடையாளம் கண்டுவிட்டான். அவன் கண்கள் கலங்குகின்றன பாருங்கள் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் அடுத்த நொடி நடந்த விஷயம் அவளது ஆன்மாவையே சுட்டெரித்தது. ரோஹன் தன் பையிலிருந்து ஒரு 50 ரூபாய் தாளை எடுத்து அவளை நோக்கி நீட்டினான். இந்தாங்க பெரியம்மா, ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. இந்த வெயில்ல இங்கேயே உட்கார்ந்திருக்காதீங்க என்று மிக சாதாரணமான குரலில் சொன்னான். அவனது குரலில் கருணை இருந்தது. ஆனால் ஒரு துளி கூட அடையாளம் இல்லை. சாந்தி அப்படியே உறைந்து போனாள். தன் மகனின் கைகளில் இருந்து பணத்தை பெறுவதற்கு பதிலாக அதே கைகளால் அவன் தன்னை அணைத்துக் கொள்வான் என்று அவள் ஏங்கினாள். ஆனால் அவனுக்கு அவள் வெறும் ஒரு பெரியம்மா, ஒரு பிச்சைக்காரி மட்டுமே. அவள் நடுங்கும் கரங்களால் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டாள். ரோஹனின் கை விரல்கள் அவளது கையில் லேசாக பட்டன. அந்த தொடுதல் சாந்திக்கு ஒரு மின்னலாய் உரைத்தது. ஆனால் ரோஹனுக்கு அது ஏதோ ஒரு அந்நியருக்கு செய்யும் உதவி மட்டுமே. பணத்தை கொடுத்துவிட்டு அவன் ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் வீட்டிற்குள் நுழைந்து கதவை சாத்தினான். சாந்தி அந்த 50 ரூபாய் தாளை பார்த்தபடியே சிலையாக நின்றாள். ரோஹன், நான் தான் உன் அம்மாடா. உன்னை 9 மாசம் சுமந்தவள். உன்னை விட்டுட்டு போன அதே சாந்தி தான் நான் என்று கத்த தோன்றியது. ஆனால் அவளது தொண்டை அடைத்தது. தன் மகன் தன்னை அடையாளம் காணவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. கர்மாவின் கணக்கு எவ்வளவு துல்லியமானது!
அன்று அவனது பசியை பார்க்காமல், அழுகையை பார்க்காமல் பணத்தை திருடிக் கொண்டு ஓடிய அதே தாய்க்கு இன்று அதே மகன் பிச்சை போடுகிறான். அவளது இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அந்த 50 ரூபாய் தாள் அவளுக்கு 50,000 டன் எடையுள்ள பாரமாக தெரிந்தது. அவன் என்னை அடையாளம் காணாததுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை என்று எண்ணி நிலத்தில் விழுந்து புரண்டு அழுதாள். அவளது கதறல் அந்த மூடிய கதவுகளுக்கு தெரியவில்லை. அந்த வீட்டில் இப்போது சாந்தி வெறும் பழைய நினைவு கூட அல்ல. அவள் ஒரு அந்நிய பிச்சைக்காரி. சாந்தி அந்த வீட்டின் சுவர் ஓரம் நிலை குலைந்து அமர்ந்திருந்தாள். மகன் போட்ட பிச்சை காசு அவள் கையில் கனத்தது. அப்போது அந்த வீட்டின் கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. உள்ளிருந்து ஒரு இனிய பெண் குரல் கேட்டது. அப்பா, சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ஆறிட போகுது. அண்ணாவும் வந்துட்டான். நீங்க ஏன் இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வெளியே வந்த அந்த பெண்ணை பார்த்து சாந்திக்கு மூச்சு நின்றது. அவளுக்கு சுமார் 12 அல்லது 13 வயது இருக்கும். அப்படியே சாந்தியின் அச்சு அசலான ஜாடை. ஆனால் அவளது கண்களில் சாந்தியிடம் இருந்த அந்த தற்பெருமை இல்லை. மாறாக ஒரு கனிவும் பாசமும் நிறைந்திருந்தது. அதுதான் அமுதா. அன்று காய்ச்சலில் துடிதுடித்த அந்த பிஞ்சு குழந்தை இன்று ஒரு அழகான டீனேஜ் பெண்ணாக வளர்ந்து நிற்கிறாள். அமுதா ஓடி வந்து வாசலில் நின்ற ரவியின் கையை பிடித்து உள்ளே இழுத்தாள். ரவி அவள் தலையை வாஞ்சையோடு கோதிவிட்டான். அந்த ஒரு நொடி காட்சியில் தெரிந்த பாசம் சாந்தியின் இதயத்தை இரத்தமாக கசிய செய்தது. நான் இழந்த சொர்க்கம் இதுதானா? என் பிள்ளையை நான் அணைத்திருக்க வேண்டிய இடத்தில் இன்று நான் ஒரு அந்நியமாக நின்று வேடிக்கை பார்க்கிறேனே என்று அவள் உள்ளம் கதறியது. இனி மறைந்து நிற்க சாந்தியால் முடியவில்லை. குற்ற உணர்வும் தன் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கமும் அவளை உந்தி தள்ளியது. அவள் தள்ளாடும் கால்களுடன் அந்த வீட்டின் வாசலை நோக்கி நடந்தாள். ரவி, ரவி என்று அவளது தொண்டை ஒரு கரகரப்பான குரலில் அழைத்தது. ரவி திடுக்கிட்டு திரும்பினான். அவன் முன்னால் ஒரு பிச்சைக்காரி கோலத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். தலைமுடி கலைந்து முகம் சுருங்கி அழுக்கு படிந்த அந்த உருவத்தை யாராலும் அடையாளம் காண முடியாது. ஆனால் ரவியின் கண்கள் அவளது கையில் இருந்த அந்த பழைய தழும்பை பார்த்தன. பல வருடங்களுக்கு முன்பு அடுப்படையில் ஏற்பட்ட அந்த தழும்பு. ரவியின் முகம் சட்டென இறுகியது. அவனது கண்களில் ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது. ரவி, என்னை மன்னிச்சிடு ரவி. நான் பாவம் செஞ்சிட்டேன். என் அழகை நம்பி உங்களையும் என் பிள்ளைகளையும் தவிக்க விட்டுட்டு போனதுக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என்னை ஏத்துக்க வேண்டாம். ஆனா ஒரு வாட்டி மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க என்று கூறி சாந்தி அப்படியே ரவியின் கால்களில் விழுந்து கதறினாள். அமுதா அதிர்ச்சியுடன் அந்த பெண்ணை பார்த்தாள். அப்பா, யாருப்பா இது? ஏன் இப்படி அழுது உங்க காலை பிடிக்கிறாங்க என்று பயத்துடன் கேட்டாள். ரவி ஒரு அடி பின்வாங்கி தன் கால்களை சாந்தியின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டான். அவனது முகத்தில் ஆத்திரம் இல்லை. மாறாக ஒருவிதமான வெறுமையும் அமைதியுமே இருந்தது. யார் இதுன்னு எனக்கு தெரியாது அமுதா. ஏதோ பசியில இருக்கிறவங்க போல இருக்கு. நீ உள்ள போ, நான் பார்த்துக்கிறேன் என்றான் ரவி. அவனது குரல் கல்லை போல உறுதியாக இருந்தது. இல்ல ரவி, நான் தான் உன் சாந்தி. என்னை அடையாளம் தெரியலையா என்று அவள் கதறினாள். ரவி அவளை நேருக்கு நேராக பார்த்தான். அவனது பார்வை அவளை சுட்டெரித்தது. எனக்கு தெரிந்த சாந்தி. அழகான புடவை கட்டிட்டு கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு தன் பிள்ளை பிள்ளைகளோட காய்ச்சலை கூட பார்க்காம ஒரு கார்ல ஏறி போனா பாரு. அவதான் அந்த பெண். அன்னைக்கே எனக்கு செத்து போயிட்டா. நீ யாரோ ஒரு வழிபோக்கி. இந்த வீட்டில் உனக்கு இடமும் இல்லை. என் மனசுல உனக்கு ஈரமும் இல்லை. ரவி அவளை அடையாளம் கண்டும் அந்த அடையாளத்தை அங்கீகரிக்க மறுத்தான். காலம் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது. சாந்தி நிலத்தில் தலை முட்டி அழுதாள். அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. உடல் காயம் ஆறிவிடும், ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்த வடு ஒருபோதும் ஆறாது என்று. ரவியின் குரல் கேட்டு வீட்டிற்குள் இருந்த ரோகன் வேகமாக வெளியே வந்தான். வாசலில் ஒரு பெண் தன் தந்தையின் கால்களை பிடித்து அழுது கொண்டிருப்பதையும் தங்கை அமுதா பயந்து போய் நிற்பதையும் பார்த்து அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் அருகில் வந்து உற்று பார்த்தான். அழுக்கு படிந்த அந்த முகத்தில் பல வருடங்களுக்கு முன்பு தன்னை தள்ளிவிட்டு சென்ற அந்த தாயின் சாயல் தெரிந்தது. ரோகனின் கண்கள் சிவந்தன. கைகள் தானாகவே இறுகின. அப்பா, யார் இது? இந்த அம்மா இங்கே என்ன பண்றாங்க என்று அமுதா நடுங்கும் குரலில் கேட்க ரோகன் ஆக்ரோஷமாக முன்னே வந்தான். அமுதா, இவங்களை அம்மான்னு சொல்லாதே. நமக்கு அம்மான்னு யாரும் கிடையாது. இவங்க வெறும் ஒரு அந்நிய பெண் என்று கத்தினான். சாந்தி அவனை பார்த்து கைகளை நீட்டினாள். ரோகன், என் மகனே, நான் உன் அம்மாடா. அன்னைக்கு நான் பண்ணது தப்புதான். அதுக்கு இப்போ அனுபவிக்கிறேன்டா. ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிடுங்கடா என்று பித்து பிடித்தவள் போல் உளறினாள். ரோகன் அவளை ஒரு நரகத்தை பார்ப்பது போல பார்த்தான். மன்னிப்பா, உனக்கு அந்த வார்த்தையை சொல்லவே தகுதி இல்லை. அன்னைக்கு அமுதா குட்டி காய்ச்சல்ல துடிச்சப்போ அவளுக்கு மருந்து வாங்க வச்சிருந்த காசை திருடிட்டு போனியே, அப்போ உனக்கு இந்த பாசம் எங்க போச்சு? நீங்க 2 பேரும் எனக்கு பாரம், நீங்க 2 பேரும் துரதிருஷ்டம்னு சொன்னியே, அந்த வார்த்தைங்க இன்னைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அமுதா தன் அண்ணன் பேசுவதை கேட்டு திகைத்து நின்றாள். அண்ணா, அப்போ இவங்க தான் நம்ம அம்மாவா? நம்மளை விட்டுட்டு போனவங்களா என்று கேட்டு ரவியின் முதுகுக்கு பின்னால்
இன்னும் பலமாக தன்னை மறைத்து கொண்டாள். அவளது கண்களில் அன்பு இல்லை, ஒரு விதமான அருவருப்பும் பயமும் மட்டுமே இருந்தது. ரோகன் விடவில்லை. என் அம்மா அன்னைக்கே செத்துட்டாங்க. நீ உன் சந்தோஷத்துக்காக எங்க வாழ்க்கையை சிதைச்சப்போவே எங்களுக்கு நீ செத்துட்ட. இப்ப எதுக்கு வந்திருக்க? நாங்க நல்லா இருக்கிறதை பார்த்துட்டு மறுபடியும் ஏதாவது திருட வந்திருக்கியா என்று ஆத்திரத்துடன் கேட்டான். ரவி குறுக்கிட்டான். அவன் ரோகனை அமைதிப்படுத்திவிட்டு சாந்தியை நிமிர்ந்து பார்த்தான். அவனது முகத்தில் இப்போது ஒரு விதமான அமைதி இருந்தது. சாந்தி, இதோ பார், உன்னை நான் மன்னிச்சிட்டேன். ஏன்னா உன்னை பழி வாங்கவோ இல்ல வெறுக்கவோ என் மனசுல இப்போ இடம் இல்லை. என் பிள்ளைகளோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம். ஆனா நான் மன்னிச்சாலும் என் பிள்ளைகளோட மனசுல உனக்கு இடமில்லை. அவங்க உன்னை ஒரு தாயா பார்க்கல, ஒரு துரோகியத்தான் பார்க்கிறாங்க. சாந்தி ரவியின் கைகளை பிடிக்க முயன்றாள். ரவி, நான் வேற எங்க போவேன்? எனக்கு யாருமே இல்லை. ரவி கதவை திறந்து வெளியில் உள்ள பாதையை காட்டினான். நீ தேடிய பாதைக்கே திரும்பி செல் சாந்தி. நீ ஆசைப்பட்ட அந்த பகட்டான உலகத்துல உனக்கு என்ன கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டுல உனக்கு துளி இடம் கூட இல்லை. என் பிள்ளைகளோட நிம்மதியை குலைக்காதே. இவங்களுக்கு நீ ஒரு கசப்பான கனவு, அவ்வளவுதான். அப்பா, இந்த அம்மா இங்க இருக்கக்கூடாது. இவங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அனுப்பிடுங்கப்பா என்று அமுதா அழ தொடங்கினாள். தான் சொந்த பிள்ளையே தன்னை பார்த்து பயப்படுவதை கண்டபோது சாந்தியின் உயிர் பிரிவது போல இருந்தது. அவளது பாவங்களின் மூட்டை அவளை அழுத்தியது. அவள் தள்ளாடும் கால்களுடன் அந்த வீட்டின் வாசலை விட்டு மெல்ல வெளியேறினாள். ரோகன் தடால் என்று கதவை சாத்தினான். அந்த சத்தம் சாந்தியின் வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கையையும் உடைத்தது. அந்த வீட்டின் கதவு அடைக்கப்பட்ட சத்தம் சாந்தியின் ஆன்மாவில் விழுந்த கடைசி அடியாக இருந்தது. அவள் தள்ளாடும் கால்களுடன் பார்வையில்லாதவள் போல அந்த தெருவில் நடக்கத் தொடங்கினாள். சூரியன் மறையும் நேரம். வானம் இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. கிராமத்து மக்கள் அவளை கடந்து சென்றனர். ஆனால் யாரும் அந்த அழுக்கு படிந்த உருவத்திற்கு பின்னால் ஒரு சிதைந்த குடும்பத்தின் கதை இருப்பதை அறியவில்லை. சாந்தி மெல்ல மெல்ல கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஏரிக்கரைக்கு வந்தாள். அந்த ஏரிக்கரை ஓரம் இருந்த ஒரு பழைய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தாள். அங்கிருந்து பார்த்தால் தூரத்தில் ரவியின் வீட்டின் விளக்குகள் தெரிந்தது. அங்கே என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் இல்லாததுதான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்றால் என் இருப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று அவளது உள்மனம் கேட்டது. அவளுக்கு குணசேகரன் செய்த சித்திரவதைகள், நகரத்தில் அவள் பட்ட அவமானங்கள், பசியால் துடித்த நாட்கள் என ஒவ்வொன்றும் நினைவுக்கு வந்தன. ஆனால் இவை அனைத்தையும் விட அவளது பிள்ளைகளின் கண்களில் கண்ட அந்த வெறுப்பு அவளை மிக அதிகமாக வாட்டியது. ஒரே ஒரு முறை என் அமுதா என்னை தொட்டிருக்க கூடாதா? ரோகன் என்னை அம்மா என்று அழைத்திருக்க கூடாதா என்று ஏங்கினாள். ஆனால் காலம் அவளுக்கு வைத்திருந்த தீர்ப்பு மிக கடுமையானது. அவள் இழந்தது வெறும் பணத்தையோ அழகையோ அல்ல, ஒரு தாய்க்குரிய புனிதமான இடத்தை. இரவு மெல்ல படர்ந்தது. குளிர் காற்று வீசியது. சாந்தியின் உடல் நடுக்கம் எடுத்தது. அவளது மூச்சு திணறத் தொடங்கியது. அந்த ஏரிக்கரை ஓரம் யாரும் அற்ற அந்த இருட்டில் அவளது கண்கள் மெல்ல மூடின. அவளது கடைசி மூச்சு காற்றில் மன்னிச்சிடு ரவி என்ற வார்த்தை மட்டும் மௌனமாக வந்து மறைந்தது. மறுநாள் காலை ஊர் மக்கள் ஏரிக்கரை ஓரம் ஒரு அனாதை பிணம் கிடப்பதை கண்டனர். யாரோ ஒரு பிச்சைக்காரி குளிரில் செத்து போயிட்டா போல என்று பேசிக்கொண்டனர். யாருக்கும் அவளை அடையாளம் தெரியவில்லை. செய்தி ரவியின் காதுகளுக்கு எட்டியது. அவன் அங்கே வந்தான். சிதைந்து போயிருந்த அந்த உடலை பார்த்தான். அவன் கண்கள் கலங்கவில்லை. ஆனால் அவனது இதயத்தில் ஒரு பாரம் இருந்தது. உலகிற்கு அவள் அனாதை பிணம். ஆனால் ரவிக்கு அவள் ஒரு காலத்தில் தன் வீட்டை ஒளிர செய்த விளக்கு. யாரும் அறியாமல் ரவி அந்த உடலுக்கு தேவையான இறுதி சடங்குகளை ரகசியமாக செய்தான். ரோகனுக்கும் அமுதாவுக்கும் அவன் எதையும் சொல்லவில்லை. அவர்களுக்கு அவள் இன்னும் ஒரு கசப்பான கனவாகவே இருக்கட்டும் என்று நினைத்தான். ஆண்டுகள் இன்னும் கடந்தன. ரோகன் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்ந்தான். அமுதாவுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் முடிந்தது. ரவி இப்போது முதிர்ந்த வயதில் தன் பேரப்பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் ஒவ்வொரு முறையும் தன் பிள்ளைகளை பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்வான். சாந்தியின் கதை அந்த ஊரில் ஒரு பாடமாக மாறியது. பெற்ற பிள்ளைகளை தவிக்க விட்டு செல்லும் எவருக்கும் காலம் சரியான தண்டனையை வழங்கும். பேராசையால் தேடும் சொர்க்கம் காணல் நீராகும். ஆனால் அன்பும் உண்மையான உழைப்பும் மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்கும். காலம் கடந்த பின் வரும் வருத்தம் ஒருபோதும் இழந்த வாழ்க்கையை மீட்டு தராது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.